வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பேபி ஃபுட்டு ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 வகையான ஃபுட்டு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். வீடியோலாம் பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க. வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம எல்லா வீட்லேயும் கொடுக்குற மாதிரி சிம்பிளான ஃபுட்டு தான், ஆனால் ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க பேபி ஃபுட்டு. 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாங்க. சாப்பாடு கொடுக்க தொடங்கினாலே நம்ம இதெல்லாம் கொடுக்கலாங்க தாராளமாக. அந்த மாதிரி ஃபுட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம பருப்பு சாதத்துக்கு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக போதுங்க. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறனால கம்மியாக கொடுத்தா போதுங்க. இவ்வளோ சாதம் எடுத்தால் போதுங்க. இப்போ இது கூட நான் பருப்பு வேக வச்சு நான் எடுத்துருக்கேங்க. நல்லா குலைவாக எடுத்து மசிச்சுக்கோங்க. பருப்பு இந்த மாதிரி ஜீரகம் போட்டு நல்லா மஞ்சப்பொடி இது போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் நான். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பருப்புலாம் ரொம்பவே ஹெல்த்திங்க. பருப்பு சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஏற்கனவே சாத்தில் நம்ம உப்பு போட்டு தான் பிசைஞ்சிருப்போம். இப்போ பருப்பு நெய்யெல்லாம் சேர்த்தனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக உப்பெல்லாம் போட்டு கொடுத்தா தான் குட்டீஸுக சாப்பிடுவாங்க. அதுக்காகத்தான் இதை இப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கணுங்க. பருப்பும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா குலைவாக நம்ம மசிச்சு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு சாப்பிட முடியுங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா குழிக்கரண்டி இருந்தாலும் மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா கைட்டே நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்பவே நல்லதுங்க. பருப்பு நெய் சாத்து கூட போட்டு கொடுக்கும்போது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானதுங்க. நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கிரேவி போட்டுங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாங்க. கூட கொஞ்சம் சாதம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே சாதத்தில் உப்பு தான் போட்டிருக்கோம். அப்போ உருளைக்கிழங்குக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம சோறும் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா நம்ம மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க. இதுவுமே நம்ம உடம்புக்கு நல்லதுங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சம் கிளாஸில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் சாதமும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து ஊட்டினீங்கனாக்க விற்காமல் நல்லா கொடுக்கலாங்க குட்டீஸுகளுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு பேபி ஃபுட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம முட்டை சாதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். நான் கடைசியில் எப்படி கொடுக்கணும் என்னன்னு நான் டிப்ஸு சொல்கிறேங்க. குழந்தைகளுக்கு எப்போ சாதம் கொடுக்கணும்னு நான் டிப்ஸு சொல்கிறேன் கடைசியில். முழுசாக பாருங்கள் வீடியோவை. இப்போ ஒரு முட்டை எடுத்து நான் வச்சுருக்கேங்க. அது உள்ளே இருக்கிற முட்டை கருவு மட்டும் நம்ம எடுத்துக்கிறோங்க. உங்கள் குழந்தைய எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் போட்டு கொடுங்க. ஒரு முட்டை கருவை எடுத்தாலும் கொடுங்க. இல்லை அரை முட்டை கருவை எடுத்து எவ்வளோ சாப்பிட்றாங்க நல்லா சாப்பிட்டா ஒரு முட்டை கருவு கொடுத்துக்கோங்க. நான் காட்டுறேன். இதையுமே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட நம்ம சாதமும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட நல்லெண்ணெய் நெய்யோ எதுனாலும் நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாங்க. ஒரு ஃப்ளேவருக்கு தான். நல்லா வாசனையாக கொடுக்கும்போது குட்டீஸு நல்லா ருசியாக கொடுக்கும்போது தான் சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். இப்போ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம முட்டை சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5ஆவதாக பார்க்க போது நான் இட்லி அவிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நான் இப்போ ஒரு இட்லி வச்சு நான் காட்டுறேன். ஒரு இட்லி போதும். இப்போ அதில் நான் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் இட்லியில். இது கூட நம்ம கொஞ்சம் சீனி சேர்த்துக்கலாம். இதை நம்ம கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கலாம்.
இப்போ இதையும் நம்ம உடச்சி விட்டுக்கலாங்க, மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம உடச்சி விட்ருக்கோங்க. இந்த மாதிரி நம்ம காய்ச்சின பால் ஊற்றிட்டு கொஞ்சம் சீனி போட்டு குட்டீஸுக்கு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம கைட்ட மசிச்சு விட்டு நம்ம கைப்பக்குவமாக எப்படி கொடுப்போமோ பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுமோ அந்த மாதிரி நீங்கள் கைப்பக்குவமாக ஊட்டிக்கோங்க. இப்போ இட்லியும் ரெடி ஆயிடுச்சுங்க. 5 வகையான ஃபுட்டும் இப்போ நம்ம பார்த்துருக்கோங்க. இதை எப்படி கொடுக்கணும் எப்படின்னு நான் சொல்கிறேங்க. இன்றைக்கி நம்ம 6 வகையான பேபி ஃபுட் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்ததை எப்படி நமக்கு கொடுக்கலாம், குட்டீஸுக்கு கொடுக்கலாம்னு நான் சொல்கிறேங்க. இப்போ பருப்பு சாதம், பால் சாதம், முட்டை சாதம், உருளைக்கிழங்கு சாதம் இதெல்லாம் நமக்கு மத்தியான நேரத்தில் நல்லா நம்ம சாதம் எப்போயும் எல்லாருமே நம்ம வீட்டில் சாதம் வடிச்சிருவோங்க. அப்போ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மத்தியான நேரம் கொடுத்தீங்களாக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு அதுக்கும் நல்லா செமிக்குங்க. அதே மாதிரி இட்லி இந்த இதை நீங்கள் கொடுக்கணும். இங்கே காலையில் கொடுக்கலாங்க. நம்ம காலையில் எப்படியும் குட்டீஸுகளுக்கு நம்ம ஃபுட்டு கொடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் இட்லி அவிச்சா நீங்கள் இந்த மாதிரி பால் ஊற்றிட்டு கொஞ்சம் சீனி போட்டு கொடுத்தீங்களாக்கும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.